இன்ஸ்டன்ட் கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை கிச்சிலிக்கான்னு சொல்லுவாங்க. கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கிடாரங்காயை போட்டுக்கோங்க. இது நார்த்தங்காய் மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லோ கலரில் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் மாறிடுச்சுன்னா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பண்ணும்போது தோல் சாஃப்டாகிடும், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டக்குன்னு ஊறுகாய் தேவை, வீட்டில் ஊறுகாயே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாது. அதாவது தண்ணி படாமல் வச்சுக்கணும். 4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, பொடி உப்பு, பெருங்காய பொடி, கடுகும் வெந்தயமும் வறுத்து திரிச்ச பொடி போட்டிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிறதுனால கல்லுப்பு யூஸ் பண்ணலை. 4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி நல்லா கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டு, கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகும் பெருங்காய பொடியும் போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா கிடாரங்காய் ஊறுகாய் ரெடி. தயிர் சாத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு தொட்டுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிடாரங்காய் ஊறுகாய் எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. இல்லைனா கிடாரங்காவை நம்ம பொடி பொடியாக அப்படியே கட் பண்ணி போட்டு கூட ஊறுகாய் போடலாம். அதுவும் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ.